துபாயிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 2.2 கிலோ தங்கத்தை சோதனைக்கு உட்படுத்தாமல் வெளியே எடுத்துச் செல்ல உதவிய இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடம் தங்கத்தை ஒப்படைத்துவிட்டு இலங்கைக்கு தப்பிய டிரான்சிட் பயணி யார்? சிங்கப்பூர், மலேசியா மற்றும் அரபு நாடுகளில் இருந்து சென்னைக்கு டிரான்சிட் பயணிகள் மூலம் தங்கம் கடத்தி வரப்படுவதும் விமான நிலையத்தில் சுங்கத்துறை சோதனைக்கு உட்படுத்தாமல் லாபகமாக வெளியே எடுத்து வருவதையும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் கண்டுபிடித்தனர். அப்படி 2 மாதத்தில் மட்டும் டிரான்சிட் பயணிகள் மூலம் 167 கோடி ரூபாய் மதிப்புடைய 267 கிலோ தங்கத்தை சென்னை விமான நிலையத்திற்கு கடத்தி வந்து எந்தவித சோதனைக்கும் உட்படுத்தாமல் வெளியே சென்ற விவகாரம் கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. விமான நிலையத்தின் உள்ளே கடைகள் நடத்துபவர்கள் உதவியோடு இந்த முறைகேடு நடந்தது அம்பலமாகியுள்ளது. அது தொடர்பாக கடை பணியாளர், டிரான்சிட் பயணிகள் மற்றும் யூடியூபர் என 10க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். மோசடிக்கு உதவிய பாதுகாப்பு படையினரும் நடவடிக்கைக்கு ஆளானார்கள். இந்த விவகாரத்தில் விசாரணை நீடித்து வரக்கூடிய நிலையில் மீண்டும் அதே பாணியில் கடத்தலில் ஈடுபட முயன்றவர்களை ஒன்றிய வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் மடக்கி பிடித்துள்ளனர். துபாயிலிருந்து சென்னைக்கு தங்கம் கடத்தி கொண்டு வரப்படுவதாக மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து அவர்கள் நேற்று முன்தினம் நள்ளிரவு துபாய், அபுதாபி, சார்ஜா போன்ற வெளிநாடுகளில் இருந்த விமான பயணிகளை தீவிரமாக கண்காணித்துக் கொண்டிருந்தனர். அப்போது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் ஒப்பந்த ஊழியர்களாக பணியாற்றும் 30 வயது தீபக் உள்ளிட்ட இருவர் கழிவறைகளை சுத்தம் செய்யும் கருவிகளை டிராலி டைப் இயந்திரத்தில் வைத்து தள்ளி கொண்டு வந்தனர். அவர்கள் மீது மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதனையடுத்து இருவரையும் நிறுத்தி விசாரித்துள்ளனர். அதோடு கழிவறைகளை சுத்தம் செய்யும் கருவிகளை சோதனை செய்துள்ளனர். அந்த கருவிகளுக்குள் 3 சிறிய பார்சல்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அவற்றை அதிகாரிகள் எடுத்து பிரித்து பார்த்தபோது தங்க பசைகள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 3 பார்சல்களிலும் 2.2 கிலோ தங்க பசை இருந்துள்ளது. அதன் சர்வதேச மதிப்பு 1.5 கோடி ரூபாய் ஆகும். இதனையடுத்து ஒப்பந்த ஊழியர்கள் தீபக் உட்பட இருவரையும் கைது செய்து விசாரணை நடத்தினர். அப்போது துபாயிலிருந்து இலங்கைக்கு செல்லும் டிரான்சிட் பயணி ஒருவர் இந்த தங்க பசையடங்கிய பார்சல்களை கடத்தி கொண்டு வந்து விமான நிலைய கழிவறை தண்ணீர் தொட்டியில் மறைத்து வைத்துவிட்டு அவர் மற்றொரு விமானத்தில் இலங்கைக்கு சென்றிருப்பது தெரிய வந்தது. அந்த பயணி ஏற்கனவே விமான நிலைய ஒப்பந்த ஊழியர் தீபக்கிடம் அது பற்றி கூறியிருந்ததால் தீபக் தனது வழக்கமான காலை பணி நேரத்தை இரவு பணி நேரமாக மாற்றியமைத்துக் கொண்டு முன்பாகவே பணிக்கு வந்து கழிவறையில் இருந்த தங்க பசை பார்சல்களை எடுத்துக்கொண்டு சுங்கச் சோதனை இல்லாமல் வெளியே எடுத்து வர முயற்சித்த போது வசமாக சிக்க நேர்ந்துள்ளது. இதையடுத்து மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தீபக் உள்ளிட்ட 2 ஒப்பந்த ஊழியர்களையும் சென்னை தியாகராய நகரில் உள்ள அவர்களுடைய அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்று தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோன்று நேற்றிரவு இலங்கை தலைநகர் கொழும்புவிலிருந்து இண்டிகோ ஏர்லைன்ஸ் பயணிகள் விமானம் சென்னை விமான நிலையத்திற்கு வந்தது. இதில் வந்த பயணிகளை சுங்க அதிகாரிகள் தீவிரமாக சோதனை செய்தனர். அப்போது பெண் பயணிகள் உட்பட 30 பேர் 1 மாதத்திற்குள் பலமுறை இலங்கைக்கு சென்றிருப்பது தெரிய வந்தது. எனவே அவர்களின் உடைமைகளை சோதனை செய்தனர். அதில் முறையாக வரி செலுத்தாமல் லேப்டாப், ஐபோன்கள், எலக்ட்ரானிக் சிகரெட், விலை உயர்ந்த மது பாட்டில்கள் கொண்டு வரப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து சுங்க அதிகாரிகள் 30 பேர் கொண்டு வந்த பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் அவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். அவர்கள் வந்திறங்கிய பின் அனைத்தையும் ஆய்வு செய்த போது மது பாட்டில்களின் கவர், மொபைல் ஐபோன்களின் கவர் போன்றவை விமான நிலைய கழிவறையில் போடப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் அபராதம் விதிக்கப்பட்டதாக சுங்கத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தில் மீண்டும் அரங்கேறிய டிரான்சிட் முனை தங்க கடத்தலில் ஈடுபட்டவர்கள் சிக்கிய நிலையில் விலை உயர்ந்த பொருட்களை வரி செலுத்தாமல் கடத்தி வந்த 30 பெண் குருவிகளும் ஒரே நேரத்தில் மடக்கி பிடிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.